இவருக்கு திடீர்னு மாரடைப்பு வரத்துக்கு என்ன தெரியுமா? ஏதோ ஒரு அதிர்ச்சியானதாக இருக்கலாம். இப்போ டைரெக்டாக ஒன்றும் எனக்கு தெரியாது. அது என்ன ஆகுன்னா, இது பாருங்கண்ணா, இந்த இரத்த குழாயில் உள்ள பாகம் வந்து சின்ன ஒரு கீறல் விழுமா. இந்த ஸ்மூத்தாக லைனிங் ரெட்டாக இருக்கிற லைனிங் இருக்கிற கீறல் விழுந்த உடனே இதை பாருங்கள், முக்கியமாக அந்த இடத்தில் ரத்தம் உறைந்து விடும். ஸோ இரத்த குழாயில் ரத்தம் உறைவது தான் 100க்கு 100 மாரடைப்புக்கு காரணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து 100 பேர் எடுத்துங்க உலகத்தில், 100 ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுங்க. அமெரிக்காவும் இந்தியாவும் எங்கே இருக்கட்டும், ஐரோப்பா எங்கே இருக்கட்டும், உலக அளவில் இந்த 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக், 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் இரத்த குழாயில் அந்த ரத்தம் உறைவது சொல்லிட்டல. அந்த 100 பேரில் 30% ஒரு நிமிடத்தில் இறந்துடுவாங்க. அந்த சடன் கார்டியாக் டெத்தை நாம் தடுக்க முடியாது. அது தடுக்கணும்னு நினச்சா மாரடைப்பு என்ற கொடிய நோயை வராமல் பார்த்து கொள்வது மட்டும்தான். அந்த 30%, மீதி 70% ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கல்ல, உயிரோடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் காப்பாற்றிடலாம். ஸோ வழியில் போகிறதுக்கு அந்த 30% இறக்கிறதுக்கு இதுதான் உலக அளவில் நடந்துக்கிட்டு. சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரத்தம் உறைஞ்சு அந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்ட உடனே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துட்டதா அறிவிச்சிடறாங்க. ஆமாம். சில பேருக்கு வந்து அந்த ரத்த குழாய்களில் ஆல்ரெடி அடைப்பு இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காங்க. அவங்களுக்கு மாரடைப்பு திரும்ப வாய்ப்பு. இது முக்கியமான கேள்வி. நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக கேட்குற பாருமா. இதை பாருங்க, 2 இந்த ரத்த குழாய் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்புறது. இந்த அடைப்பு எப்பொழுது 70% மேலே போன பிறகு தான் அவனுக்கு வலி வரும். அது வரைக்கும் வலியே தெரியாது. ஸோ 70% போன அடைப்பு வருது, வலி வரும், ஆனால் ஹார்ட் அட்டாக் வராது. ஹார்ட் அட்டாக் ஒன்று வந்ததுன்னா ரத்தம் உறைவது மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் காரணம். ஸோ இரத்த குழாய் அடைப்படுவதற்கு காரணம் கொலஸ்ட்ரால் படிகிறது, கிரானிக் ஸ்ட்ரெஸ், எதிர்மறை எண்ணங்கள். அக்யூட் ஸ்ட்ரெஸ் கிளாட் ஆகுது.